வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். சாணக்கியர் கூறிய பணத்தின் 10 விதிமுறைகள். சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரம் நூலில் பணம் மற்றும் நிதி மேலாண்மை குறித்து பல அடிப்படை விதிமுறைகளை விவரித்துள்ளார். அவற்றில் முக்கியமான 10 விதிமுறைகள் பின்வருமாறு. 1. சேமிப்பின் முக்கியத்துவம். உணவு, உடை, வீடு ஆகியவற்றிற்குப் பிறகு மீதமுள்ள பணத்தை சேமிக்க வேண்டும். 2. செலவு கட்டுப்பாடு. வருவாயை விட செலவு அதிகமாகும் போது திவால் நிச்சயம். 3. முதலீட்டு ஞானம். பணத்தை நிலம், தங்கம் அல்லது வணிகம் போன்ற உற்பத்தித் துறைகளில் முதலீடு செய்க. பணம் பணத்தையே ஈர்க்கும். 4. கடன் தவிர்த்தல். கடன் என்பது பணத்தின் முதல் சத்துரு. அது வட்டியுடன் வளர்ந்து குடும்பத்தை அழிக்கும். 5. பாதுகாப்பான முதலீடு. ஆபத்து குறைந்த, நம்பகமான துறைகளில் முதலீடு செய்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு மூலதனத்தை இழக்காதே. 6. நிதி அறிவுறுத்தல். நிதி விஷயங்களில் அனுபவம் வாய்ந்த பெரியோர்களின் ஆலோசனையை பெறுக. 7. பொருளின் மதிப்பு. பணமில்லாதபோது தங்கம், தங்கமில்லாதபோது விலை மதிப்புள்ள பொருட்கள் பயன்படும். 8. 9வது நீண்டகால திட்டமிடல். இன்றைய செலவை கணக்கிட்டாலும் நாளைய தேவைகளுக்கும் திட்டமிட வேண்டும். 10வது தாராளமும் மிதமும். பிறர்க்கு கொடுக்கும் தாராளம் நல்லது. ஆனால் மிதமின்றி கொடுத்தால் தானே திண்டாட நேரிடும். சாணக்கியரின் இந்த விதிகள் இன்றைய நிதி மேலாண்மைக்கும் பொருந்தும். பணத்தை சிக்கனமாகச் செலவழித்தல், சேமித்தல் மற்றும் பாதுகாப்பான முதலீடு செய்தல் ஆகியவை நல்வாழ்வின் அடிப்படை என்பதை இவை வலியுறுத்துகின்றன.